கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் லெந்து நாட்கள் அல்லது தபசு நாட்கள். இந்த மெசேஜ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பிப்ரவரி மாதம் 27 இந்த பிப்ரவரி மாதம் 14 மார்ச் 31 வரைக்கும் தபசு காலம்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை. அநேக ஸ்தாபன சபைகள் இந்த 40 நாட்களை அவங்க தபசு காலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கரெக்டாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அனுசரிக்கிறாங்க. பௌர்ணமியை அடிப்படையாக வச்சு 6 ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவாங்க. கரெக்டாக 46 நாட்கள், 6 சண்டே கணக்கில் வைக்க மாட்டாங்க. பாக்கியில் 40 நாட்கள் தபசு காலம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. டெய்லி சபைகளில் கூட்டம் இருக்கும். தேவனுடைய சிலுவை பாடுகளை தியானிப்பாங்க. தங்களுடைய மனசை இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் அவங்க திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து அவங்களுக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 4:8 சர்வ முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பவுல் மூலமா தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக கருங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. சர்வ முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ நம்ம சர்வத்தினால ஒரு 40 நாட்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து நம்முடைய காரியங்களை நம்ம சரி செய்ய நினைக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். குறிப்பாக ஸ்தாபன சபைகளில், நான் ஸ்தாபன சபை கிடையாது, அப்போ அவங்க செய்கிறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். காரணம், முயற்சி பண்ணுறாங்க. இதுவே அவங்க நினச்சா கன்னி பண்ணலாம் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் யோவேல் விதமாக கூறுவார், உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். என்ன சொல்லுவார்? உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லைங்களா? ஒரு துக்கமான காரியம் வந்தால் உடனே போட்ட ட்ரெஸ்லாம் அப்படி நினைச்சுவாங்க, கிழிச்சுக்குவாங்க, சாம்பலில் உட்காந்துக்குவாங்க, தேவன் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்தரோட நாட்களில் அப்படித்தான். யோஜனலுக்கு விரோதமாக ஒரு சட்டம் வரும்போது உடனே முறத்தக்காக என்ன செஞ்சாரா? வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சுக்கிட்டு மேலே சாம்பலை போட்டு கத்திட்டு தெரு வழியாக ஓடுவார்னு எஸ்தரின் புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நினிவே நகர மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்களா? ரெட்டிலும் சாம்பலும் உட்காந்து என்ன செய்வாங்களா? தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக பாவரிக்கை பண்ணுவாங்களா, உபவாசம் போட்டு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த காரியங்கள். ஆகவே நாம் அதை குறை சொல்லக்கூடாது. நடந்திருக்குது, வேதத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அது பழைய ஏற்பாட்டு நாட்கள். ஆகவே தான் யோவேல் சொன்னார், உங்கள் வஸ்திரங்களை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தையும் நீங்கள் கிழிச்சு நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனிடத்தில் திரும்புங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அவரும் இரவும் பகலும் 40 நாட்கள் என்ன செஞ்சார்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுவும் வேதத்தில் இருக்குது. ஆதி நாட்களில் குறிப்பாக 323வது நூற்றாண்டு, கிபி 323 கான்ஸ்டன்டைன்கிற மன்னன் ஆட்சி புரிஞ்சார். அவர் மூலமாக தான் ஆதி ஸ்தாபன சபைகளில் ஆரம்பிக்கப்பட்ட வழக்கம் இந்த லெந்து ஆசரிப்பு. அவருடைய விட்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இஸ்ரேல் போயிருக்கும்போது அவரால் கட்டி வைக்கப்பட்ட அந்த ஆலயத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். அவங்க அம்மா பேர் விக்டோரியா. அவங்க தேவன் மேலே நல்ல நம்பிக்கை உள்ளவங்க. இவர் ஒரு ரோமன், தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதவர். ஒரு யுத்தம் நடக்கும்போது இவருக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயம் பார்த்தாங்களாம், சிலுவை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்களா? அதே மாதிரி யுத்தங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வின் பண்ணிட்டாங்களாம். ஆகவே அவருக்கு ஆண்டவர்கள் ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த இடத்துல எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சாருன்னா கிறிஸ்டினா மாற்றணும்னு அவர் பிரயாசப்பட்டார்னு ஒரே சரித்திரம் சொல்லுது. அவர் 323 ஆதி ஸ்தாபன சபையில் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தார். லெந்து டேஸ், 40 days. அந்த நாட்களில் மனுஷங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி நான்வெஜ் அவாய்ட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முற்றிலுமாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 40 நாள். நீங்கள் ஹிந்து மார்க்கத்தில் பார்க்குறீங்க, முஸ்லீம் மார்க்கத்தில் பார்க்குறீங்க,
எல்லா மார்க்கத்திலையும் 40 நாள் உபவாசம் இருந்து அவங்க சாமியை கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இதைத்தான் ஆதி நாட்களில் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவங்களும் பின்பற்றினாங்க. தபசு நாட்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கும் சில சபைகள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. பாருங்க, இந்த தபசுக்கால ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன? முதலாவது 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வசனம் வரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா. என்ன அப்போ தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாக மாறணும், பழசு எதுவுமே வேணாம், தேவனும் அவருடைய வார்த்தையை போதும்னு தங்களை சேஞ்ச் பண்ண ஒரு கூட்டம் முயற்சிக்குது இல்லையா? அதுதான் தபசு நாட்கள். அந்த நாட்கள் அப்படிதான் முயற்சி பண்ணாங்க. நான் மெய்யாகவே என்ன சொன்ன, கிறிஸ்துக்குள் புது சிஷ்யம் மாறணும். சங்கீதம் 51, அப்புறம் யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தின்படி அவங்க உண்மையா மனம் திரும்ப முயற்சி பண்ணாங்க. அந்த வசனங்கள் மாத்திரம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 51 மொத்தம் வரும். யோனா 3ஆம் அதிகாரம் 6-7 வருது. அவங்க வசனத்தின்படி மனம் திரும்ப அந்த 40 நாட்கள் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுபோல யாக்கோபு 1:27 வசனத்தின்படி அவங்க மாசில்லாத பக்தியை தங்களுக்குள் அவங்க என்ன செஞ்சாங்க, கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனையோ புதுசா பாட்டு போடுறாங்க, புதுசா ராகம் போடுறாங்க, புதுசா டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எந்த சபையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட ஆதி நாட்களில் உள்ள சில பாமாலையும் கிருத்தனையும் பாடுறாங்க. கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பக்தி விருத்தி கொடுக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவங்க என்ன செஞ்சாங்களாம், 40 நாட்கள் அவங்க ஆதி நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம், கரெக்டாக கான்செப்டாக எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். நான் புது சிருஷ்டியாக மாறணும், நான் உண்மையாக மனம் திரும்பணும், என்னுடைய வாழ்க்கையில் மாசில்லாத பக்தி நான் உண்டு பண்ணணும். கலாத்தியர் 5:22-23 படி கிறிஸ்தவத்தின் வசந்த காலமாகி அந்த நாட்களில் நான் ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் நான் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை போல நான் நிச்சயம் நான் வாழணும். பாருங்க, அதுபோல் எபேசியர் 6:11-18 வசனத்தின்படி நான் சாத்தானை வென்று என்ன செய்யணும், பலன் கொள்ளணும். இந்த காரியங்களை அவங்க தபசு நாட்கள் அந்த நாட்களில் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் பைபிள் இருக்குது, எல்லாருமே ஃபோன் வச்சிருக்கிறீங்க, இன்டர்நெட் இருக்குது, ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், பைபிள் வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். அந்த நாட்கள் அப்படி கிடையாது. அந்த நாட்களில் ஆர்சி சபைகளில், சிஎஸ்ஐயில் ஃபாதர்ஸ் சாமியார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ஜன்னல் கேட்பாங்க, அவ்வளோதான். இந்த நாட்டில் தானே எல்லாத்துக்கும் எழுத்துறி வருது இல்லைங்களா? அப்போ அவங்க அந்த அளவு என்ன செஞ்சாங்கன்னா, சாமியார் சொல்கிறது கேட்டு கரெக்டாக பக்தியாக இருக்க முயற்சிச்சாங்க. அப்போ ஆதி நாட்களில் தபசுகள் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது? நல்ல கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக நீங்கள் மனம் திரும்பணும். நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. மாசில்லாத பக்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படணும். ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், மலர செய்ய நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுபோல் சாத்தானை வென்று பலன்களை நீங்கள் என்ன செய்யணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் உங்களுக்கு டீச்சிங்காக உங்களுக்கு என்ன செஞ்சுது, 40 நாட்கள் போச்சுது. சிலவங்க உண்மையாகவே அதோட பெல்லை பெற்றுக்கொண்டாங்க. சிலவங்க 40 நாள் கழிச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, பழைய குருட்டி கதவை திருட, அது மாதிரி போயிட்டு தான் இருந்தாங்க. நான் 40 நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணட்டும். ஆனால் இதை மாத்திரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இது சரீர முயற்சி. என்ன முயற்சி? சரீர முயற்சி. முதலாக வாசித்தோம், சரீர முயற்சி எப்படிப்பட்டது? அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஒரு மனுஷன் தேவபக்தி உள்ளவனா அப்போஸ்தலர் உபதேசத்தினோடு நடந்தோம்னா நிச்சயமாகவே அவங்க மறுரூபமாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-40 வரைக்கும் வாசிச்சவங்களுக்கு தெரியும். மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தின் வரங்களையும் கனிகளையும் பெறணும், வாக்குத்தத்தங்களை பூர்ணமாக நம்பணும், சாட்சிகளை விசுவாசிக்கணும், மாறுபாடு சந்தி விட்டு விலகணும், உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு மனமும் ஜனங்களுக்கு தயவும் ஏற்படணும். அப்படி ஏற்படும் போது தான் கிறிஸ்துக்கள் புது சிருஷ்டியாக மாறுறாங்க. இதே நேரத்தில் 40 நாட்கள் லெந்த் டேஸில் உட்காந்து மன்றாடுறது நல்ல காரியம்தான். அது டெம்பரரி. அதை விடைக்கும் பெஸ்ட்டு அப்போஸ்தலர் உபதேசத்தை படிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கடைபிடிங்க. நிச்சயமாக நீ கிறிஸ்துக்கள் புது சிருஷ்டியாக மாறிடுவீங்க. 40 நாள் மாத்திரம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் உண்டு. அந்த 365 நாள் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சி பண்ணுங்க. ஆண்டவங்களை உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.